காலேஜ் படிக்கும்போது அத்லட்டா இருந்த நம்ம ஹீரோ பெருசா சாதிக்க முடியலன்னு சொல்லி சின்ன சின்ன பசங்கலாம் பெரிய ஆள் ஆகணும்னு கம்மியான காசுல கோச் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவர் மேஜிக் என்ற ஆங்கிலோனியன் பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு ஜீசஸும் கருப்பு கலர் ஒரு மூ பிடிச்சு போகுது. அதனால தான் ஹீரோவையும் ரொம்ப பிடிக்குது. ஆனா இவன் காலேஜ் படிக்கும் போது இருந்தே இந்த பொண்ணு கிட்ட நிறைய தடவை ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். பட் இந்த பொண்ணு லவ்ன்ற பேர்ல என் பின்னாடி சுத்துறது ரொம்ப வேஸ்ட்னு சொல்லி அவங்க வீடு இருக்க தெருப்பக்கம் கூட வராதான்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அப்பதான் ஹீரோக்கு அவங்க அம்மா ஜாதகம் பாக்குறாங்க. 2 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இதுக்கப்புறம் கல்யாணமா நடக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அண்ட் ஹீரோட அப்பா ஸ்போர்ட்ஸ் கோட்டால ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு மாசம் சம்பளத்திலையும் ஃப்ரெண்டு கூட ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு போவாரு. இப்போ ஹீரோவும் கூட வந்திருப்பான். அப்பான்னு பார்த்தா ஆங்கிலேயன் ஃபேமிலியை இவங்க 2 பேருமே சேர்ந்து சைட் அடிக்கிறாங்க. அதை பார்த்து இவங்க ஃப்ரெண்டுங்களா அவங்க ஃபேமிலிக்கு உங்க ஃபேமிலிக்கு சுத்தமா செட் ஆகாது. இந்த விஷயம் உங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா பெரிய சண்டையே போடுவாங்க. ஸோ உங்க பையனுக்கு ஆந்திரா பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. அது கேட்டதுமே ஒரு கோவம் வந்து கண்டிப்பா என்னோட பையனுக்கு ஒரு ஆங்கிலேயன் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வராரு. ஆனா ஹீரோ அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சா பெரிய சண்டையே நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு வரா. அப்பதான் அவங்க அப்பாவும் ஆனா இதே மாதிரி தான் ஒரு ஆங்கிலேயன் பொண்ணை லவ் பண்ணா, ஆனா ஜாதி பிரச்சனை இல்லை, உங்க அம்மாவை தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, உனக்கு நான் அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு வீடு கூட்டிட்டு போறாரு. ஆனா ஒய்ஃபை பார்த்ததுமே இவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடறாரு. ஆக்சுவலா என் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் 2 பையன் சொல்லி எல்லாருமே நல்ல வேலைக்கு போனாலுமே இவங்க தனியா ஒரு மாவு கடை வச்சு யார் உதவியும் இல்லாம கெத்தா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஜாதி மதம் ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. அதுக்கான சங்கத்திலேயுமே தலைவியா இருக்காங்க. இவங்க 2வது பையன் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவான். அப்படியே இவங்க அம்மாவோட கேரக்டர் தான் இவனுக்குமே இருக்கும். அதை வச்சுதான் எப்பவுமே ஹீரோவை திட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இவங்க சொந்தக்காரங்க அவங்க பையனுக்கு கல்யாணம் சொல்லி இவங்க வீட்டுல பத்திரிக்கை வைக்க வருவாங்க. ஆனா அவங்க பையன் லவ் பண்ணதுல வேற கேஸ்ட் பொண்ணா இருப்பாங்க. பத்திரிக்கை பார்த்ததுமே இந்த கல்யாணத்துக்கு நாங்க வர முடியாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் கண்டிப்பா நம்ம லவ்க்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடுப்புல ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் ஃப்ரெண்டு முதல்ல நீ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க, அதுவே உனக்கு சக்சஸ் ஆகல, எப்படி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிடுறானுங்க. ஆனா அடுத்த நாளே இவங்க அம்மாவோட தம்பியோட பொண்ணு இவங்க வீட்டுக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு இன்னும் மேல படிக்கணும், அதனால தான் சென்னைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பார்த்ததுமே இவங்க உன்னோட பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சலாம், அதுக்கப்புறம் மேல் படிப்புலாம் படிக்கணும்னு சொல்றாங்க. அவங்களும் ஒத்துக்குறாங்க. ஹீரோ கிட்ட கேட்டதுக்கு அம்மா மேல இருக்க பயத்துல எதுவுமே பேச முடியாம கல்யாணத்துக்கு ஒத்துக்குறான்.